புகழ் சோழ நாயனார். பொழில் கரூர் துஞ்சிய புகழ் சோழர்க்கு அடியேன் என்று புகழ் சோழ நாயனார் துஞ்சியது, அதாவது அவர் மறைந்த புகழை பாடும் கதைதான் புகழ் சோழ நாயனார் கதை. உறையூரை தலைநகராக கொண்டு புகழ் சோழன் ஆண்டு வந்தார். இவர் அனபாயன் வழி வந்தவர் என்பது ஒரு வரலாறு. உறையூரை அடுத்து உள்ள சில மைல்கல் தொலைவில் உள்ள கரூருக்கு வந்து அங்கே உள்ள ஆநிலை திருக்கோயிலுக்கு சென்று வழிபட்டு தனக்கு அனைத்து மன்னர்களும் தன் கீழ் உள்ள மன்னர்கள் அனைவரும் திரை கொடுக்கிறார்களா என்று கணக்கிட வந்தார் அவர். இவ்வாறு வந்த இடத்திலே அவர் நம்முடைய எரிபத்த நாயனார் ஒரு யானையை கொன்ற கதையை கேட்கிறார். உடனே மனம் மிகவும் வருந்துகிறார். சிவகாமபத்த நாயனார் என்பவர் இறைவனுக்கு பூக்களை கொண்டு சென்று பூங்கைங்கரியம் செய்பவர். ஒரு நாள் அவ்வாறு பூவை எடுத்து கொண்டு வரும்பொழுது யானை ஒன்று அவருடைய பூவை அப்படியே பறித்து அந்த பூக்களை கையிலே காலாலும் இதாலும் தும்பிக்கையால் எடுத்து காலில் போட்டு மிதித்தது. இதனை கண்ட எரிபத்திர நாயனார் உடனே யானையை கொன்றார், சூலத்தால் கொன்றார். இதை கேள்விப்பட்டவுடன் தன்னுடைய ஊரிலே பாவம் ஒரு நாயனார் ஒரு யானையை கொன்ற பாவத்திற்கு ஆளாகிவிட்டாரே என்று எண்ணிய இந்த புகழ் சோழன் தன்னை யானைக்கு பதிலாக தன்னை மாய்த்து கொள்வதாக கூறினான். ஆனால் எரிபத்த நாயனார் அதற்கு உடன்படவில்லை. உடனே மன்னன் என்ன செய்தான் என்றால் தன் உடைவாளை உருவி தானே தன்னை மாய்த்து கொள்ள நினைத்தான். அந்த அளவிலேயே இறைவனார் மறைந்த மாண்ட யானையையும் அடுத்த மாண்ட யானை பூக்கள் அனைத்தையும் திரும்ப கொடுத்தார். ஆகவே நம்முடைய புகழ் சோழ நாயனாரின் புகழும் வளர்ந்தது, எரிபத்த நாயனாரின் பாவமும் தணிந்தது. இந்த புகழ் சோழன் திரை பெறுவதை கணக்காக கொண்டு கரூருக்கு வந்தான் என்று பார்த்தோம். இந்த கரூரிலே இருந்து கொண்டு பார்க்கும் பொழுது அங்கே அனைத்து மன்னர்களும் திரை கொடுத்திருந்தார்கள், ஒரு மன்னனை தவிர. மலை சூழ்ந்த குன்றுகள் நிறைந்த அதிகன் என்பான் திரை கொடுக்கவில்லை என்று தெரிந்தது. உடனே தன்னுடைய 4 வகை படைகளையும் நடத்தி சென்று அந்த மன்னனை மீட்டு வர கட்டளையிட்டான் புகழ் சோழன். அவ்வாறு உடனே படைத்தலைவரும் சேனைகளுடன் சென்று அந்த மன்னனை கொன்று அங்கே கொன்ற உடல்கள், கொன்ற தலைகள் அடுத்து பொன் பொருள் ஆகியவற்றுடன் ஊர் திரும்பி எடுத்து கொண்டு வந்து மன்னனுக்கு காணிக்கையாக வைத்தார்கள். அவ்வாறு வைத்ததில் சிவன் அடியார் ஒருவருடைய முகத்தை கண்டார் புகழ் சோழன். அவருடைய நெற்றியிலே திருநீறு, தலையிலே சடாமுடி, இவற்றுடன் அந்த சிவனடியாரை அவரையும் அவருடைய தலையையும் இவர்கள் வெட்டி கொண்டு வந்தார்களே என்று கண்டவுடன் மிகவும் மனம் நொந்து உண்மையை அறிய முற்பட்டான். உண்மையிலேயே அந்த தலை ஒரு சிவனடியார் உடையது என்று தெரிந்ததும் மிக மிக வருந்தினான். ஒரு மன்னனாகப்பட்டவன் எவ்வாறு தன்னால், தன்னுடைய மக்களால், தன்னுடைய படைத்திறத்தால் மற்றும் அங்கே உள்ள உயிர்களால் ஆகியவற்றால் எந்த துயரமும் குடிமக்களுக்கு அளிக்கக்கூடாது என்று மனுநீதி கண்ட புராணம் கூறுகிறது. ஆனால் நம்முடைய படை சென்று
சிவனடியாரையே தலை கொய்து கொண்டு வந்துவிட்டதே என்று வருந்திய மன்னன் உடனடியாக அரியணையை தன்னுடைய மகனுக்கு தந்து அந்த சிவனடியாருடைய தலையை ஒரு பொன் தட்டிலே வைத்து தீ எழச் செய்து அந்த தீயினுள் சிவனடியாருடைய தலையுடன் தன்னுடைய உடலுடன் சென்று மாய்ந்து சிவலோக பதவியை அடைந்தார் புகழ்ச்சோழன். ஆகவே தான் இந்த புகழ்ச்சோழனை பற்றி கூறும்பொழுது கரூர் துஞ்சிய புகழ்ச்சோழன் என்று புகழ் உரைப்பார் நம்முடைய சுந்தரர் பெருமானார். இவர் குரு பூஜை ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்து அன்று வருகிறது. ஆகவே புகழ்ச்சோழன் சிவன் அடியாரை துன்புறுத்தியதற்காக தன்னுயிரையே கொடுத்த புகழ்ச்சோழன் புகழ் வாழ்க.